கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, ஆசீர்வாதமான இந்த மாலை வேளையில் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரராக இருக்கின்ற பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை துதித்து பாடுவதற்காக, உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த துதி ஆராதனை வேளையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்மை துதித்து பாடின பொழுது எரிகோ கோட்டை தகர்ந்து விழுந்தது. ஆண்டவரே, துதியின் வல்லமையினால் நீர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கருத்தோடும் ஜெபத்தோடும் நாங்கள் உடைய சமூகத்திலே பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தவும், விடுதலையோடு உம்மை ஆராதிக்கவும் ஆண்டவர் அருள் தாரும் என்று ஜெபிக்கின்றோம். வாஞ்சையோடு தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூடுகையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் இதழிலே 5வது பாடல். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழிவோம் என்ற பாடல் யாவருக்கும் தெரிந்த பாடல். தெய்வ சமூகத்திலே நாம் உற்சாகமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பாடல் இதழிலே 5வது பாடல். பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனா
அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானபூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. ஒரு தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதிகானம் தொனித்து மகிழ்வார். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கில்லையே. துதிகானம் தொனித்து மகிழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். கர்த்தர்கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே. அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர்கரத்தின் கிரியைகள் நாங்கள் கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே. அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே. ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே. ஏங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே.
ஆராதனை வேளையிலே நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கரங்களில் இருக்கின்ற பாடல் இதழில் 8வது பாடல். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக கர்த்தரால் அழைக்கப்பட்ட மோசே அவர்களை சந்திக்க செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் யார் என்பதனை அடையாளப்படுத்துவதற்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம் இதுதான். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்களின் தேவன். அந்த ஆண்டவரை நாம் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்போம். தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். நாம் ஆராதிக்கும் தேவன். ஆபிரகாம் விசுவாசித்தான், நீதிமானின் ஆசிகள் பெற்றான். விசுவாச மார்க்கத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆசிகளை சுதந்தரிப்போம். விசுவாசிக்கின்ற தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருளுகின்ற தெய்வ ஆசீர்வாதங்களாக சொல்லப்பட்டிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு நல்குகிறார். யாவரும் இணைந்து பாடுவோம். நீதிமானின் ஆசிகள் பெற்றார். ஆபிரகாம் விசுவாசித்தார், நீதிமானின் ஆசிகள் பெற்றார். விசுவாசமாக பிள்ளைகளாய் ஆசிகளை சுதந்தரிப்போம். விசுவாசமாகத்தாலே ஆபிரகாமின் பிள்ளைகளாய் ஆசிகளை சுதந்தரிப்போம். ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். ஈசாக்கு விதை விதைத்தான், நூறத்தனை ஆசிகள் பெற்றான். பரலோக பலன்களை மகிமையாய் மகிழ்வுடன் விளைத்திடுவோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளிலும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். நமது ஆண்டவர் நம்முடைய கையின் கைப்பிரயாசங்களை ஆசீர்வதித்து தருகின்ற ஆண்டவர். அவைகளை மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நாம் அனுபவிக்கும்படி ஆண்டவர் நமக்கு அருள் தருகின்றவர். அந்த ஆண்டவரை நாம் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். பரலோக பலன்களை மகிமையாய் அடைந்திட மகிழுடன் பிழைத்திடுவோம். பரலோக பலன்களை மகிமையாய் அடைந்திட மகிழுடன் பிழைத்திடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன்,
ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் நம் தேவன். யாக்கோபு வேண்டுதல் செய்தான், உயிர் பிழைத்திட ஆசிகள் பெற்றான். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசிகளை அடைந்திடுவோம். இனி உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். மனுஷரோடும் தேவனோடும் போராடி ஜெயம் கொண்டாய் என்று இஸ்ரவேலாக அறியப்பட்ட யாக்கோபை போல நம்முடைய வாழ்விலும் நம்மை புதிய மனிதர்களாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரை நாம் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். யாக்கோபு வேண்டுதல் செய்தார், உயிர்ப்பிழைத்திட ஆசைகள் பெற்றார். யாக்கோபு வேண்டுதல் செய்தார், உயிர் பிழைத்திட ஆசைகள் பெற்றார். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசைகளை அடைந்திடுவோம். விசுவாச ஜெபத்தினால் உன்னதரின் திருமுக ஆசைகளை அடைந்திடுவோம். நாம் ஆராதிக்கும் தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நம் தேவன். நம்முடைய கரங்களில் இருக்கின்ற 12வது பாடல், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே என்ற பாடல். யாவரும் இணைந்து உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏதுமில்லை என்ற கவலையே இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் மனம் மாற மனுஷன் அல்ல. தெய்வ சமூகத்திலே நமக்கு உதவி செய்கிற ஆண்டவரை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சின்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை. பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி நாம் இலக்கை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர
ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வழி பிரயாணத்தில் நம்மோடு கூட அவர் பயணிக்கிறார். நீர் வராதிருந்தால், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லாதிருந்தால், நீர் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போக வேண்டாம் என்று மோசே வேண்டிக் கொண்டது போல எப்போதும் நம்முடைய பயணத்தில் ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார் என்பதை உணர்ந்து நாம் பாடுவோம். நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என்னோட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. ஒன்பதாவது பாடலை நாம் யாவரும் முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஜெப நிலையிலே நாம் பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா என்ற பாடல். தெய்வ சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம், தெய்வ பிரசன்னத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னத்தில் கர்த்தர் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராக நம்மை மாற்றுகிறார். அந்த ஆண்டவரை நாம் ஜெப நிலையிலே பாடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இணைந்து நாம் மகிமைப்படுத்துவோம். நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. பல கேள்விகள் நமக்கு இருக்கலாம். யோசேப்பை போல என்னில் ஒழுங்கு இல்லையே, நோவாவை போல நான் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல நான் விசுவாசிக்க எனக்கு பலன் இல்லையே, தானியேலை போல என்னால் ஆண்டவரை வேண்டிக் கொள்வதில் நிலைத்து இருக்க முடியவில்லையே. ஆகவே என்னில் எத்தனை பலவீனங்கள் இருக்கிறது. எப்படி ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்வீர்? உம்மால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நான் அபாத்திரனாக இருக்கிறேனே என்ற வேண்டுதலோடு நாம் தெய்வ சமூகத்தில் அவரை வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற வண்ணமாகவே நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார் நமது ஆண்டவர். யோசேப்பை போல்
பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? மார்த்தாளைப் போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளைப் போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரைப் போல எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே என்று சொல்லுகின்ற ஏக்கங்கள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை நாம் இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். இதை உணர்ந்தவர்களாக நம்மை கர்த்தருடைய கரங்களிலே கையளித்து நாம் ஜெப வேண்டுதலோடு ஜெப நிலையில் நாம் தொடர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன். நான் நானாகவே வந்திருக்கிறேன். உம் பிரசன்னத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா? தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் நின்றவாறே ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். இந்த நாளிலும் இந்த துதி ஆராதனை வேளையில் கடவுளுடைய பரிசுத்த சமூகத்திலே வந்து கடவுளை துதித்து கொண்டிருக்கின்ற அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தரை நாம் தொடர்ந்து துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவருடைய தூய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் அனுபவங்களிலும் குடும்பங்களிலும் கடவுள் செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். அனுதின வாழ்க்கையில் கடவுள் நமக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்களை தருகிறார். நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே கடவுள் தருகின்ற அனைத்து பாதுகாவல்களுக்காக ஆண்டவரை நாம் போற்றுவோம். இந்த உலகத்தை நாம் எண்ணி பார்க்கின்ற போது எத்தனை கொடிய வியாதிகள், எத்தனை இழப்புகள், எத்தனை இயற்கை சீற்றங்கள், எத்தனை வாழ்க்கையிலே பொல்லாத அனுபவங்களை மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். சாலை விபத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து வருகிற போது கர்த்தருடைய நேச கரம் நம்மை அனுதினமும் நடத்துகின்றது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கரங்களில் உன்னை ஏந்திக் கொள்வார்கள் என்று சொன்னவனமாய் ஆண்டவர் அனுதினமும் அவருடைய சட்டையின் மறைவிலே நம்மை பாதுகாத்து அவருடைய பரிசுத்த கரங்களுக்குள்ளாக நம்மை வைத்து நம்மை ஆண்டவர் வழி நடத்துகின்றார். நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்ன ஆண்டவருடைய பாதுகாவல் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தாரோடு தங்கி இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தார் சென்று வருகின்ற யாத்திரைகளை எல்லாம் ஆண்டவர் காக்கின்றார். எந்த சேதங்களும் அணுகாமல் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார்.
நன்றியோடு ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். நன்றியோடு ஸ்தோத்தரியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இருக்கிற போது, ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரை துதிக்கின்ற போது வாய்களை துறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகின்றோம் என்று சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். ஸ்தோத்திர பலிகளோடு நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் சமர்ப்பிப்போம். ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வின் தேவைகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம். உங்களுடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை நன்மைகளினாலே நிரப்புகிறவர். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கைவிடாத நேசராக இருக்கிறார். இந்த உலகத்திலே மக்களுடைய வாழ்வை குறித்து ஆண்டவர் சொல்கின்ற போது, பிள்ளை அப்பத்தை கேட்கின்ற போது பெற்றோர் கல்லை கொடுப்பார்களாம், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பார்களாம். பொல்லாத மனிதனே அப்படி செய்யாத போது உங்களுடைய பரமபிதா உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரமாட்டாரோ என்று கேட்கிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த துதி ஆராதனை வேளையில் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற நீங்கள் உங்களுடைய தேவைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க. உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க. உங்கள் பலகீனங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவன், ஆகாருடைய கண்ணீரை கண்ட கடவுளே, எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி பார்த்து உடைய கிருபைகளினாலே நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. விசேஷமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பங்களுக்காய் பிள்ளைகளுக்காய் பிரத்யேகமாக ஆண்டவரிடத்தில் ஜெபிங்க. பாரத்தோடு ஜெபிங்க. உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை சொல்லி ஜெபிங்க. இந்த பிள்ளைகளுடைய வாழ்விலே உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கிறது? கர்த்தருக்குள்ளாக நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர்களாக, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுகின்றவர்களாக வாழ வேண்டுமே. ஆண்டவருடைய பாதுகாவல் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமே. ஆண்டவருடைய வழிகாட்டுதல் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டுமே. நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே. கர்த்தரிடத்திலே சொல்லுங்க. ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க. தொடர்ந்து நம்முடைய தேவைகளுக்காக கூட ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, நம்முடைய சரீரங்களிலே இருக்கிற பலகீனங்களை கடவுள் மாற்ற ஜெபிப்போம். பல நேரங்களிலே நாம் அறியாமல் கூட நம்முடைய சரீரங்களிலே ஏதாவது பலகீனங்கள் இருந்தால், ஆண்டவரே, எங்கள் அன்பின் கடவுளே, எங்களுடைய சரீரங்களில் இருக்கிற எல்லா பலகீனங்களையும் எடுத்து போடும் அப்பா. நம்முடைய வல்லமையினாலே நிரப்பும் சுவாமி, நம்முடைய ஆற்றலினாலே நிரப்பும் அப்பா. நம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் என்று சொல்லி ஜெபிப்போம். நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை துதித்து பாடி ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகின்ற நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கடவுள் செய்கின்ற நன்மைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய குடும்பங்களின் தேவைகள், எங்களுடைய பலகீனங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கான எங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய பரமபிதாவினிடத்திலே சொல்லி இருக்கிறோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அன்பின் கடவுளே, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன கடவுளே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற ஆண்டவரே, உம்மிடத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்பி உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கின்ற நேரங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக அமைய அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.
உட்காருங்கள். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி 1 நாளாகமம் 15வது அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 29 முடிய. 1 நாளாகமம் 15:25 முதல். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோடே கொண்டு வர போனார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கெம்பீரத்தோடும் எக்காளங்கள் பூரிகைகள் கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள் என்பதே. நம்முடைய கரங்களில் இருக்கின்ற பாடல் இதழிலே 11வது பாடலை அமர்ந்தவாறே இணைந்து பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்படும்.
என்றும் போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர். வடுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அமர்ந்தவாறே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தெய்வ சமூகத்தில் உம்முடைய அருள் பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். கிருபை நிறைந்த வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய திருவுள்ள சித்தத்திற்கு எங்களை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கவும் கர்த்தர் அருள் தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தெய்வ சமூகத்தில் துதி ஆராதனை வேளையில் கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளில் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் 1 நாளாகமும் 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி. கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த நிகழ்வு நம் அனைவருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்வு. தெய்வ காரியங்களில், தெய்வீக காரியங்களில் நாம் ஈடுபடும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான வாழ்வின் அம்சம் பரிசுத்தம். இதைத்தான் திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. இதை தாவீது சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு செல்லுவதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில்
அவர்களுக்கு ஏற்பட்ட தடுமாற்றத்தில் நடந்த முன் சம்பவங்கள் ஒரு பெரும் படிப்பினையை தந்தது. அதை நாம் இதற்கு முந்தின அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அபினதாபின் குமாரர் அதை இரதத்தின் மேல் ஏற்றிக்கொண்டு வந்தார்கள் என்று 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தெய்வீக காரியங்கள் என்பவைகளை, கர்த்தருக்கடுத்த காரியங்களை ஒருபோதும் நாம் அலட்சியமாக அஜாக்கிரதையோடு செய்தல் ஆகாது என்பதனை முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். இது நமக்கு எப்பொழுதும் படிப்பினையாக இருக்கிறது. ஏனெனில் கடவுள் நம்முடைய சிருஷ்டிகர். அவர் நமக்கு வாழ்வு தருகிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். அவருக்கு முன்பாக பணிவோடும் அடக்கத்தோடும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் நடந்து கொள்வது நம்முடைய வாழ்வுக்கு சிறப்பு என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் கர்த்தருடைய பிரமாணம் இருக்கும். அப்படியானால் சுருக்கமாக சொன்னால், உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய பிரமாணங்களை உள்ளடக்கியது. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனம் உன் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரவேலர் இந்த உடன்படிக்கை பெட்டியை தங்களுக்கு முன் தங்களுடைய யுத்த காலத்திலும் சரி வழிகாட்டுகின்ற ஒரு தீபமாக, கர்த்தருடைய வழிநடத்துதலை அறிந்து கொள்ளுவதற்காக இதை உபயோகப்படுத்தினார்கள். இது தங்களுக்கு பாதுகாப்பாகவும் அமையும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஏனெனில் இந்த உடன்படிக்கைக்குள் தான் கர்த்தருடைய பிரமாணம், கர்த்தருடைய வார்த்தை, கற்பனைகள் அங்கே வைக்கப்பட்டு இருந்தது. இதை நாம் சிந்திக்கின்ற பொழுது, இதை யார் செய்யக்கூடும்? கர்த்தருடைய பணிவிடைகளை செய்வதற்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வந்து ஒரு கூடாரத்தை போட்டு, தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான் தாவீது. அந்த ஸ்தலத்திற்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு இப்பொழுது தாவீது யாரை நியமிக்கிறார் என்றால், 2வது வசனத்தில், லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று இப்பணிவிடைகளை கர்த்தருக்கென்று கர்த்தருடைய பணிவிடைகளை செய்யும் பொழுது தாறுமாறாக அவைகளை செய்யாமல் மிகுந்த ஜாக்கிரதையோடு கடவுளுடைய வழிகாட்டுதலின்படி இந்த பணிவிடைகளை செய்வதற்கு தாவீது இப்பொழுது பணிக்கிறார். இதற்கு அவருக்கு ஏற்பட்ட முன் படிப்பினை உதவிகரமாக இருக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தெய்வ பணிவிடைகள் எவ்விதமாக ஜாக்கிரதையாக செய்யப்பட வேண்டுமோ அதுபோல அப்பணிவிடைகள் ஒருபோதும் தாறுமாறாகவும் செய்தல் ஆகாது. கர்த்தருக்கு முன்பாக ஒழுங்கீனமாக நாம் நடத்தல் ஆகாது, கூடாது. அந்த ஒழுங்கீனத்தை தவிர்ப்பதற்கு இங்கே தாவீது தான் போட்டிருந்த கூடாரத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைப்பதற்காக, அதை கொண்டு வருவதற்கு
லேவியரை தவிர வேறு ஒருவரையும் வைக்கலாகாது என்று சொல்லி அப்பெட்டியை சுமப்பதற்காக மறுபடியும் லேவியரை ஏற்படுத்துவதை நாம் காண்கிறோம். இந்த லேவியர் அவர்களும் அவர்களுடைய விருப்பப்படி நடத்தலாகாது. 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள்மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். உடன்படிக்கை பெட்டியில் 4 பகுதிகளிலும் 4 வளையங்கள் போட்டிருக்கும். அந்த வளையங்களிலே தண்டுகளை போட்டு அதை தோள்களிலே சுமந்து கொண்டு போக வேண்டும். உடன்படிக்கை பெட்டி சுமக்கப்பட வேண்டிய பெட்டி. தோள் கொடுத்து உடன்படிக்கை பெட்டியை தண்டுகளிலே மாட்டி அந்த தண்டுகளை தங்கள் தோள் மீது வைத்து உடன்படிக்கை பெட்டியை பிரமாணங்கள் அடங்கிய, கற்பனைகள் அடங்கிய, கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய இந்த பெட்டி சுமக்கப்பட வேண்டிய பெட்டி. ஆனால் இதற்கு முன்பாக அது எப்படி செய்யப்பட்டது? ரதத்தின் மீது வைத்து கொண்டு போகப்பட்டது. இங்கே லேவியருக்கு இந்த பணியை பிரத்யேகப்படுத்தின ஆண்டவர் தாவீதினுடைய அறிவுரைப்படி இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்காக மறுபடியும் அவர்கள் பணிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை அதை எப்படி சுமக்க வேண்டும் என்று கற்றுத் தந்திருக்கிறது. மோசே இதை எப்படி கையாள வேண்டும் என்று நமக்கு கற்பித்திருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பி மோசே கர்த்தரிடத்திலிருந்து பெற்று தந்திருக்கின்ற வழிமுறைகளின்படி இப்பணியை தகுதியோடு செய்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக நாம் பணி செய்கிறவர்கள். நாம் நமக்கென்று பணிக்கப்பட்ட சீட்டிலே போய் உட்கார்ந்தவுடன் அந்த பணியை எவ்விதம் நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு நமக்கு முன் அனுபவம் இருப்பதினாலே நாம் முறைப்படி வரிசை கிரமமாக, ஒழுங்கு கிரமமாக மிகச் செவ்வனே அப்பணிவிடைகளை செய்து விடுகிறோம். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டிய பணியை அது லேவியருக்கே உரிய பணி என்று லேவியரிடத்தில் கொடுத்த பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பி மோசே அதை எவ்விதம் சுமக்க வேண்டும் என்று கற்பித்திருக்கிறாரோ அதன்படியே அவர்கள் தோள் மீது வைத்து சுமந்தார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதும் நம்மால் சுமக்கப்பட வேண்டிய ஒன்று. கர்த்தருடைய பிரமாணங்களை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் யோசுவா சொல்லுகின்ற பொழுது அதை இருதயமாகிய பலகையிலே எழுதி போகிற பொழுதும், நடக்கிற பொழுதும், வருகிற பொழுதும், தூங்குகிற பொழுதும் எப்பொழுதும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசும்படி நம்முடைய நிலைக்கால்களில், நம்முடைய சுவர்களிலே அவைகள் எழுதப்பட்டிருக்க வேண்டும். உன் பிள்ளைகளுக்கு அவைகளை கருத்தாய் போதிக்க வேண்டும். ஏனெனில் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாய், பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்மை வழிநடத்துவது கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே நாம் வழி பிசகாமல் நடப்பதற்கு எவ்விதம் இந்த வார்த்தைகளை கையாள வேண்டும், நாம் அதை சுமக்க வேண்டும். அது நம் மீது, நம்முடைய தோள்களின் மீது சுமக்கப்பட வேண்டும். அதை ஒருபோதும் நாம் பாரமாக கருதல் இயலாது. இதைத்தான் பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதுகின்ற பொழுது காட்டு ஒலிவமரம், ஒலிவமரம் இவைகளை அவர் ஓமையாக சொல்லுகிறார். ஒட்டப்பட்டிருக்கின்ற கிளையாகிய நீ மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீ ஒட்டப்பட்டிருக்கிறாய், அவைகளில் ஒன்று விழுந்தது நிமித்தம் நீ இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய். ஆகவே மேன்மை பாராட்டாதே. வேர் உன்னை சுமக்கிறது,
என்பதை எப்பொழுதும் நினைத்துக்கொள் என்று நினைப்பூட்டுவதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:29 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று மத்தேயு 11:29-30 போதிப்பதை நாம் காண்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள். நாம் கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வார்த்தையை, நியாய பிரமாணத்தை, கர்த்தருடைய வசனங்களை எப்பொழுதும் நம்மிலே நாம் அதை சுமக்க வேண்டும். நம்முடைய தோள் மீது அதை வைத்து சுமக்க வேண்டும். அது நமக்கு ஒருபொழுதும் பாரமாக இருக்கக்கூடாது. அதை நாம் ஒருபோதும் பாரமாக கருதக்கூடாது. அப்படி அவைகளை நாம் நம்முடைய இருதயத்திலே, அவைகளை நம் வாழ்விலே சுமக்கின்ற பொழுது அவைகள் நம்மை வழி நடத்தும். நம்முடைய வாழ்வின் பயணங்கள் லகுவாய் அமையும்படி, நம்முடைய பயணங்களில், நம்முடைய வாழ்வில் நாம் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் பெற்றுக்கொள்ளும்படி இவைகள் அதற்குரிய பாக்கியத்தை நமக்கு தருகிறது என்பதனை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே தான் இந்த உடன்படிக்கை பற்றி சுமந்து செல்லப்படுகின்ற பொழுது, சுமந்து கொண்டு போகப்படுகின்ற பொழுது அங்கே பாடகர்களை நியமித்து தாவீது பாடி அதற்கான ஆயத்த உடைகளை அணிந்து மெல்லிய புடவையான சால்வைகளை அவர்கள் தரித்திருந்தார்கள். தாவீது சணல்நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அவர்கள் வஸ்திரங்களை, அதற்குரிய தகுதியான வஸ்திரங்களை உடுத்தி பாடகர்களாக அந்த உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு தாவீதி நகரத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது எல்லோரும் இசைக்கருவிகளை மீட்டியும் கைத்தாளங்களை எழுப்பியும் பெரும் ஓசையோடு பாடி கம்பீரத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த சுமக்கின்ற அனுபவம், இதை கொண்டு செல்லுகின்ற அனுபவம், இதை தங்கள் தேசத்தினுடைய தலைநகரில் கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில், அவர்களுடைய வழியில் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நிகழ்வை கூட சிலர் பார்க்கின்ற பொழுது அது வேறு விதமாக இருந்தது. தாவீதினுடைய மனைவி சவுலினுடைய குமாரத்தி மீகாளுக்கு இதை பார்த்து சகிக்க கூடவில்லை. இதை பார்த்து அவள் அவமதித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, யாருக்கு எப்படி அவர்களுடைய பார்வையில் நாம் செய்கின்ற காரியங்கள் தென்பட்டாலும் கடவுளுக்கு முன் இந்த பணிவிடை என்பது முதலில் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்தான் இதை சுமப்பதற்கு முன் வருகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரமாணங்களை, கர்த்தருடைய கற்பனைகளை யாரால் சுமக்க முடியும்? கர்த்தரால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள்தான் அதை சுமப்பதற்கு முன் வருகிறார்கள். யார் இந்த தண்டுகளை தோள் மீது வைத்து சுமக்க முடியும்? அதற்கென்று கர்த்தரால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், அனுமதிக்கப்பட்டவர்கள்தான் இந்த பணியை செய்ய முடியும். யார் இந்த பணியை செய்ய முடியும்? இந்த பணியை பாரமாக கருதுகிறவர்கள் அல்ல, இதை மகிழ்ச்சியாக கருதுகிறவர்கள் தான். கம்பீரமாக இசைக்கருவிகளை மீட்டி கைத்தாளங்களை எழுப்பி ஓசையோடு ஆண்டவரை பாடி கம்பீரமாக நாட்டின் தலைநகரிலே அதை கொண்டு நிலைநிறுத்துவதற்காக விசுவாசிக்கின்ற தெய்வ பிள்ளைகள் தான் இந்த காரியங்களை செய்ய முடியும். இது அவமதிப்பதற்குரிய காரியமல்ல. கடவுளுடைய வார்த்தையை சுமப்பது என்பது, நாம் கர்த்தருடைய வார்த்தையை சுமக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை சுமக்கிறார். ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரால் நாம் சுமக்கப்படுகிறோம். நாம் அவருடைய வார்த்தையை சுமக்கின்ற பொழுது, வாழ்வில் நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது
ஆண்டவர் அதற்கான பலனாக பெரிதொரு காரியத்தை செய்கிறார். நாம் கடவுளுடைய வார்த்தையை சுமக்கின்ற பொழுது, நாம் கர்த்தருடைய கற்பனைகளை சுமக்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை சுமக்கிறார். ஏனெனில் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தருகிறார். ஒருபோதும் அவருடைய வார்த்தைகளை கற்பனைகளை சுமக்கின்ற காரியம் நமக்கு பாரமாயிராதபடிக்கு அவருடைய நுகம் எப்பொழுதும் மெதுவாகவும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே வாழ்வில் கர்த்தருடைய வார்த்தையை சுமப்பதை, அவருடைய பிரமாணங்களை சுமப்பதை, அவருடைய கற்பனைகளை சுமப்பதை ஒருபோதும் பாரமாக கருதாமல் பரிசுத்தத்தோடு அதை நாம் சுமந்து அதை மகிழ்ச்சியோடு அதை வாழ்வுக்கான அனுபவமாக்கி நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடருகின்ற பொழுது அது எத்தனை மகிழ்ச்சியானது, அது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தரவல்லது என்பதனை நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே அவ்விதமான ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனை வேளைக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்வின் பயணத்தில் மகிழ்ச்சியோடு நாங்கள் உம்மை பாடி ஆராதிக்கிறோம். மகிழ்ச்சியோடு இதை வாழ்வின் அனுபவமாக கொண்டு ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஏனெனில் ஆண்டவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர். உம்மாலே பரிசுத்தப்படுத்தப்பட்ட நாங்கள் உம்முடைய கற்பனைகளை சுமந்து வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நுகத்தடியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்வின் பயணத்தை தொடர்கிறோம். எங்களுக்கு ஆண்டவர் எங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறீர். அந்த பாக்கியத்தை நாங்கள் மகிழ்ச்சியோடு எங்கள் வாழ்வில் கொண்டாடி மகிழுகிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகின்ற கடவுளுடைய வாக்கின்படி ஆண்டவரே, இந்த வாழ்வின் அனுபவம் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் வழிப்பிரயாணத்தில் எங்களுக்கு துக்கமுகமாய் நாங்கள் இராதபடிக்கு ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் எங்களோடு கூட வருகிறார். அவருடைய சமூகம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்னாக செல்கிறது. எங்கள் வாழ்வின் பயணத்தில் நாங்கள் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி இலக்கை நோக்கி தொடருகிறோம். உம்முடைய சமூகத்திற்கு, உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கை அமைகின்ற பொழுது ஆண்டவரே, அது எத்தனை இன்பமானது, அது எத்தனை மகிழ்ச்சியானது என்பதனை கர்த்தர் எங்களுக்கு கற்பித்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சிறிதும் பெரிதுமான எந்த பணிவிடைகளிலும் கர்த்தருடைய பணிவிடைகளில் நாங்கள் அலட்சியத்தை காண்பிக்காதபடி, அஜாக்கிரதையோடு செய்யாதபடி, ஜபத்தோடும் விழிப்போடும் ஜாக்கிரதையோடும் தெய்வ ஊழியங்களிலே பங்கெடுக்கவும், ஆண்டவரை தாறுமாறாக நாங்கள் ஊழியங்களை கையாளாதபடி, கடவுள் எங்களுக்கு வகுத்திருக்கின்ற பிரமாணங்களின்படி கட்டளையின்படி மிக அடக்கத்தோடும் ஒழுக்கத்தோடும் ஒழுங்கோடும் கிரமத்தோடும் நாங்கள் கர்த்தருடைய பணிவிடைகளை செய்வதற்கு தேவரீர் எங்களை வழிநடத்த நாங்கள் செபிக்கிறோம். எந்த நிலையிலும் ஆண்டவரே, பழிச்சொற்களுக்கு, கர்த்தருடைய கோபத்திற்கு நாங்கள் உள்ளாகாதபடி ஆண்டவருடைய சமூகத்திலே பணிவோடு பரிசுத்தமாக நாங்கள் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு அருள் தாரும். இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தெய்வீக சமாதானத்தை கர்த்தர் தாரும். மகிழ்ச்சியோடு கர்த்தர் வழி நடத்துவீராக. சகல துதி கனம் மகிமை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய திருவுறவும் நம் அனைவரோடும் இன்னும் என்ன சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.